நீதியின் எண்ணங்களையே எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். எரேமியா 29:11. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த காலை இறைபலியானது யூஎம் ஜார்ஜ் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மிளைப்பாற்று பலியாகவும், பாப்பா தேவி சுந்தரம் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மிளைப்பாற்று பலியாகவும், மாசில்லாமணி, மாறு கந்தோணி, அமலதாசன் என்பவர்களின் ஆண்மிளைப்பாற்று பலியாகவும், ஞானப்பிரகாசம், அன்னம்மாள், ராயப்பன், சிலுவையம்மாள் என்பவர்களின் ஆண்மிளைப்பாற்று பலியாகவும், தேவசகாயம், அன்னம்மாள், ரோஜ், சூசை மரியாயி என்பவர்களின் ஆண்மிளைப்பாற்று பலியாகவும், ஞானம், ஞான சுந்தரி, மாசற்ற குழந்தைகள் என்பவர்களின் ஆண்மிளைப்பாற்று பலியாகவும், கப்ரியேல், அன்னமரியாள், மாதவடியான், இன்னாசியம்மாள் என்பவர்களின் ஆண்மிளைப்பாற்று பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் இம்மன்னக நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து சொல்வாராக. நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் போற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதா முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீ என் நிலையிலிருந்து தவறிவிட்டாய் என்பதை நினைத்து பார், மனம் மாறு. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம்.
சகோதர சகோதரிகளே, இது இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளரை யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும், ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன்னிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்து கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்கிறவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்துவிட்டாய் என்பதை நினைத்து பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 1. பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் அவர் வெற்றி பெறுவார். வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண
நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18. ஆண்டவருடைய வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத் இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணையிட்டார். அவன் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவருடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கொடுக்கப்பட்ட மானிட வாழ்வை ஏனோதானோ என்று வாழாமல் முழுமையாக வாழ்வோம். கொடுக்கப்பட்ட மானிட வாழ்வை ஏனோதானோ என்று வாழாமல் முழுமையாக வாழ்வோம். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் மாணவர்களிடம் இவ்வாறு சொன்னார். நீங்கள் கூறுகின்ற பொழுது மற்றவர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் முட்டாள் என்று அர்த்தம் என்றார். உடனே மாணவன் எழும்பி, நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லை, மீண்டும் ஒரு முறை திரும்ப தெளிவாக சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அன்பானவர்களே, விவிலியத்தில் பல பகுதிகள் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்றன. அவற்றுள் புதிய ஏற்பாட்டிலே திருவெளிப்பாடு நூலை நாம் சுட்டி காட்ட முடியும். திருவெளிப்பாட்டு நூலில் பல்வேறு விதமான மொழி வகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சிம்பாலிக் லாங்குவேஜஸ், கோட் லாங்குவேஜஸ் என்று பல்வேறு விதமான அடையாள மொழிகளும் குறியீட்டு மொழிகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதனால் எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு நூலை சொல்ல வேண்டுமென்றால் அது தானியேலுடைய நூலாக இருக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டில் தானியேல் நூலும் புதிய ஏற்பாட்டில் திருவெளிப்பாடு நூலும் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியாது என்பது தெள்ள தெளிவான உண்மையாக இருக்கிறது. அத்தகைய திருவெளிப்பாடு நூலை தான் முதல் வாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் 7 என்ற எண்ணானது 3 முறை வருவதை நாம் வாசிக்க கேட்டோம். திருவெளிப்பாடு நூலில் பல எண்கள் இருந்தாலும் இந்த 7 என்ற எண் அடிக்கடி ஏறக்குறைய 52 முறை வருவதை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த விவிலியத்திலேயே 290 தடவை இந்த 7 என்ற எண் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த 7 என்ற எண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, ஆன்மீக சிந்தனை என்ன, இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய உண்மை என்ன என்பதை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுள் உலகை படைத்து 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். 7ஆம் நாளை புனிதப்படுத்தார், ஆசீர்வதித்தார். ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தவராக இருக்கின்றார் என்பதை தொடக்க நூல் முதல் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது.
நோவாவினுடைய பெருவெள்ளத்தின் முன்னால் அந்த பேழைக்குள்ளே விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, 7 ஜோடிகளாக அந்த பேழைக்குள்ளே வைக்குமாறு ஆண்டவர் நோவாவை பணித்தார் என்பதை தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அது மட்டுமல்ல, ஆரோனுக்கு பிறகு லேவியர் குலம் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக 7 நாட்கள் சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே லேவியர் குலம் இருக்க வேண்டும் என்று பணித்தவராக ஆண்டவர் இருக்கின்றார். இந்த விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த இஸ்ராயேல் மக்களும் கூட எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் 7 நாட்கள் புளிப்பற்ற அப்பத்தை உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்பது சொல்லி காட்டப்படுகின்றது. அதே போல எலிசா இறைவாக்கினர் நாமான் என்ற சீரிய நாட்டு படைத்தளபதியினுடைய தொழுநோய் குணமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யோர்தான் நதியிலே 7 முறை முங்கி எழ வேண்டும் என்று அவருக்கு கட்டளை கொடுத்தார் என்பதை 2 அரசர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக பழைய ஏற்பாட்டில் இந்த 7 என்ற எண் மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்படுவதை நம்மால் அறிய முடிகின்றது. புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பங்களை எல்லாம் பலுகிய பிற்பாடு 7 கூடைகள் நிறைய எடுத்தார் என்பதையும் நமக்கு மார்க்கு 8ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சுட்டி காட்டக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இவ்வாறு புதிய ஏற்பாட்டிலும் 7 என்ற எண் முழுமையை சுட்டி காட்டுவதாக இருப்பதனால் அவற்றை அருமையான முறையில் ஆண்டவர் கையாளப்படுத்துகின்றார் என்பது தெளிவான உண்மையாக இருக்கின்றது. விவிலியத்தில் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் கூட இந்த எண் 7 முக்கியத்துவம் பெறுவதை நம்மால் அறிய முடிகின்றது. புனித அவிலா தெரசம்மாள் ஆண்டவரோடு உள்ள உறவிலே வளர்வதை 7 படிநிலைகளாக அவர் பார்க்கின்றார். தன்னுடைய இன்டீரியர் கேசில் என்ற புத்தகத்தில் ஆண்டவரோடு உள்ள உறவிலே வளர்வதற்கு 7 கோட்டைகள், அரண்மனைகள் என்று அவர் பயன்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, வாரத்தினுடைய நாட்கள் 7ஆக இருக்கின்றன, விண்ணகத்தினுடைய நுழைவாயில்கள் 7ஆக இருக்கின்றன என்று இந்த ஆன்மீக அழுத்தம் பெறுவதை நாம் பார்க்கிறோம். வளமான வாழ்வு என்பது 7 அடுக்கு அரண்மனை வாழ்வு அல்லது மிகப்பெரிய கட்டட வாழ்வு என்று கூட சொல்லுவார்கள். இவ்வாறு 7 என்ற எண் ஆன்மீகத்திலும் அழுத்தம் பெறுகின்றது. ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, சமூக வாழ்விலும் கூட இந்த எண் 7 முக்கியத்துவம் பெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 7 என்ற எண்ணானது 4 மற்றும் 3 என்ற 2 எண்களினுடைய கூட்டு மதிப்பாக இருக்கிறது. 4 என்ற எண்ணும் ஒரு முழுமையான எண்ணு தான். காரணம், உலகத்தினுடைய 4 திசைகள் என்று பார்க்கின்ற பொழுது த வேர்ல்ட்லி பெர்ஃபெக்ஷன் நம்பர் என்று 4 சொல்லுகிறார்கள். உலகம் முழுமை என்று சொல்லுகின்ற பொழுது 4 திசைகள் என்று சொல்லுகின்றார்கள். 3 என்று சொல்லுகின்ற பொழுது தந்தை, மகன், தூயாவி என்று ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது டிவைன் பெர்ஃபெக்ஷன் நம்பர் இந்த 3 என்று சொல்லுகின்றார்கள். ஆக 4 மற்றும் 3 என்ற 2 முழுமையான எண்களின் கூட்டு மதிப்பு தான் 7 என்று சொல்லுகின்ற பொழுது இந்த 4 மன்னக வாழ்வை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த 3 நமக்கு ஆன்மீக வாழ்வை சுட்டி காட்டுகின்றது. எனவே மன்னக வாழ்வையும் இந்த ஆன்மீக வாழ்வையும் இணைத்து நாம் வாழுகின்ற பொழுதுதான் 7 என்ற ஒரு முழுமையான வாழ்வை வாழ முடியும் என்பது இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். மானிட வாழ்வானது அருமையான ஒரு வாழ்வு, ஆசீர்வாதமானதாக மிகச்சிறந்த கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மானிட வாழ்வை ஏனோ தானோ என்று வாழாமல் இந்த உலக வாழ்வையும் ஆன்மீக வாழ்வை இணைத்து முழுமையாக்கி மிகச்சிறப்பாக வாழ வேண்டுமென்று இறைவன் இந்த நாளில் கற்றுத்தருவதை உள்ளத்தில் இருத்தி வாழ தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறை ஆசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். வாழ்த்து
மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவிழமானார். இந்த தண்ணீரச மரபொருள் வழியாக நாமும் அவரது இறையியல்பில் பங்கு கொள்ளலாம். வாழ்த்து பெறுகிறார். ஏனும் நமது வல்லமையிலிருந்து நாம் அந்த ரசத்தை பெற்றுக்கொள்ளலாம். திராட்சையில் வந்து உழைக்கும் அந்த ரசத்தை அமைக்கப்படுகிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். ஜொறைவன் ஜென்றென்று வாழ்த்து பெறுவாராக. எம் இறைவனாகி ஆண்டவரை தாழ்மையான மனதோடும் நொறுங்கி உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றுடன் நாங்கள் இந்த மத திருமணப்போடுவோம். என்ற கல்வாரி பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, என் குற்றம் இங்கு கழுவியருளும் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாகும். நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திரும்ப நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல இருக்க திருவுளம் கொண்டார். இவ்வாறு நீரும் அது திருமகனிடம் செலுத்திய அதே அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உமது அருள் கொடைகளை அவருடைய சிலுவை சாவு என்னும் கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென்.
அவனுமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று உமக்கு இறைபணி புரிய தகுந்தவர் என என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்து புனித உபகார அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றே பேர் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவனுடைய மனித பிறப்பு வழியாக மனித வாழ்வு புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ தந்தையை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை ஆசியுரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நோயுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் சம்மர். இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறையாட்சி உங்கள் நடுவில் இருக்கிறது என்ற இறைவார்த்தை வழியாக மன்னக வாழ்வை ஆசீர்வதித்து அதில் நல்வாழ்வை எதிர்பார்க்கின்ற நல்ல தெய்வன் என்று சொன்ன நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோ. எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபம். குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது நீதியில் வைத்து காப்பாற்றும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவருடைய கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். நிலைமைக்கப்படாத உமது திரு ரத்தத்தில் தோய்ந்து சிவந்த திரும்பும் அவருடைய வழிகளை நிர்மலமாய் காட்டுகளும் உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரையிடப்பட்ட அவருடைய இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாயிருக்க செய்தலும். உலகத்தின் தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும். கேடயமாயிருக்க கடவுளே, அவர்களுடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்கள் குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமாயிருப்பார்களாக. ஆமென்.
வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தி சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகமும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். இருப்பதே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். திருத்தூதர் பணி 72:28. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உமது திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு சொல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடருகின்றது. நம்பிக்கை எல்லாம் நிறைவேற வைக்கிறேன்.